வணக்கம், நான் உங்கள் அம்மா வீட்டு சமையல் மீனாட்சி. ரொம்ப நாளாக எல்லாரும் கேட்டுட்டு இருந்தீங்க, நான் வந்து கடாய் க்ளீன் பண்ணப்போ தோசைக்கல்லை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு செஞ்சு காட்டுங்க அப்படின்னு. இன்றைக்கி நானும் வந்து தோசைக்கல்லை எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்னு செஞ்சு காட்ட போகிறேன். வாங்க போய் பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த தோசைக்கல்லை நல்லா வந்து ஹீட் பண்ணிக்கலாம். 5லேருந்து ஒரு 10 நிமிஷமாவது இது காஞ்சி நல்லா புகை வர அளவுக்கு காயணும். இப்போ பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் இது காஞ்சிட்டு இருக்கும் போதே இதை வந்து நம்ம சுரண்ட ஆரம்பிச்சிடும். அடுப்பு வந்து பார்த்திங்கன்னா ஹையில் தான் இருக்குது. ஒரு பழைய கத்தி இல்லைனா ஒரு ப்ளவுடு மாதிரி அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஆனால் இரும்பாக தான் இருக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு வந்து கரெக்டாக இதை சுரண்ட முடியும். பாருங்கள், கொஞ்சம் மெலிசான கத்தியாக இருந்தால் நமக்கு வந்து சுரண்டறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இல்லாட்டி இப்படி இந்த மாதிரி திக்கான கரண்டி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். பாருங்கள், ஏற்கனவே நான் வந்து செடி வைக்கும் போது நம்ம ஹோல்ஸ் எல்லாம் போடுறதுக்காக வச்சுருந்த கத்தி இது. எப்பவுமே நம்ம இந்த ஓரத்தில் ஃபுல்லாகவே இந்த மாதிரி திக்காயிடுச்சு அப்படின்னாலே தோசை ஆகட்டும் சப்பாத்தி ஆகட்டும் எது போட்டாலுமே நடுப்புற வந்து வெந்துடும். நமக்கு இந்த சைடு வந்து வேகவே வேகாது. ஏன்னு கேட்டிங்கன்னா தீ வந்து அந்த இடத்துல வந்து சரியானபடி உரைக்காது. அதனால் நம்ம ஒரு மாதத்துக்கு ஒரு முறையோ இல்லை ஒரு 2 மாதத்துக்கு ஒரு முறையோ இந்த மாதிரி சுரண்டி எடுக்கிறது ரொம்ப நல்லது. கல் வந்து நமக்கு ரொம்ப நாளைக்கும் வரும். இல்லைனா ஒரு மாதிரி அடை பிடிச்ச மாதிரி ஆகிட்டு கல் தூக்கும் போது வெயிட்டாகவும் இருக்கும். இப்போ தீயை நம்ம கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கலாம். குறைச்சி வச்சுட்டு நம்ம இதை வந்து நல்லா சுரண்டிக்கலாம். பாருங்கள், நல்லா சுரண்டிட்டு இந்த மாதிரி ஒரு பேப்பரில் எடுத்துக்கோங்க. இதை எடுத்து கீழே போட்டுடலாம். இந்த மாதிரி கொஞ்சம் வளையிற கரண்டியாக இருந்தால் கத்தியாக இருந்தால் உங்களுக்கு மெலிஸ் கத்தியாக இருந்தால் உங்களுக்கு இப்படி சுரண்டும் போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கை வந்து கொஞ்சம் சுடும். அதனால் கொஞ்சம் பார்த்து பொறுமையாக இதை சுரண்டி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி சுரண்டதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து தோசை ஊற்றினா வராது, சப்பாத்தி போட்டால் வராது அப்படியெல்லாம் யோசிக்க தேவையில்லை. இதை வந்து நல்லா கழுவிட்டு நம்ம வந்து நான்வெஜ் சாப்பிட்றவங்களா இருந்தால் இந்த கடாயில் ஒரே ஒரு முட்டையை உடச்சி ஊற்றி நம்ம பொடி மாஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி பொடி மாஸ் பண்ணுற மாதிரி எல்லாம் ஃபுல் கல்லுலையுமே நல்லா தேய்ச்சி விட்டுடுங்க. தேய்ச்சி விட்டுட்டு அந்த முட்டையை வந்து தூர போட்டுருங்க. ஏன்னா நம்ம என்ன தான் நல்லா கழுவுனாலுமே அதில் உள்ள அழுக்கு வந்து கொஞ்சம் இருந்துகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டிஷ்யூ பேப்பரை வச்சு நல்லா தொடச்சிட்டு சும்மா தண்ணி ஊற்றி கழுவிட்டு தோசை ஊற்றுனீங்கன்னா சூப்பராக வந்துடும். இதே நீங்கள் நான்வெஜ் சாப்பிடாதவங்க அப்படின்னா எப்படி பண்ணுறது அப்படின்னா, இந்த கல்லை நல்லா தேய்ச்சி கழுவி முடிச்சுட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய் நல்லா தடவிட்டு அது மேலே சால்ட்டு போட்டு விட்டுருங்க. போட்டுட்டு வெங்காயம் வச்சு நல்லா தேய்க்கணும். வெங்காயம் வச்சு நல்லா தேய்ச்சதுக்கப்புறம் ஒரு கழுவிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம கல்லை வச்சு அடுப்பில் சூடு பண்ணி தோசை ஊற்றினோம்னா சூப்பராக வந்துடும். நான் இதை முடிச்சுட்டு உங்களுக்கு அது ரெண்டுமே நான் செஞ்சு காட்டுறேன். பாருங்கள், இந்த கல்லில் வந்து நமக்கு பின்னாடி அவ்வளவா நமக்கு அழுக்கு இல்லை, லைட்டாக தான் இருக்குது. சில கல்லில் வந்து பின்னாடியும் அந்த மாதிரி ஆகிட்டுருக்கும். இது நார் வச்சு தேய்ச்சாலே போயிடும். இப்போ நம்ம அடுப்பை நல்லா குறைச்சிட்டு கொஞ்சம் லெமன் சால்ட்டு, இது வந்து கடையில் வந்து உங்களுக்கு எல்லா கடையிலையுமே கிடைக்குது, டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் எல்லா இடத்துலையுமே கிடைக்குது. பாருங்கள், இந்த லெமன் சால்ட்டில் லைட்டாக வந்து நான் வந்து சர்க்கரை போட்டிருக்கேன். அதனால் இது இந்த மாதிரி பொங்குது. இது அப்படியே வந்து தேய்ச்சி விட்டுடுங்க. தேய்ச்சிட்டு இது அப்படியே கொஞ்சம் வந்து ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம நல்லா தேய்ச்சி கழுவிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இன்னொரு கல்லை வச்சு நம்ம அதே மாதிரி கழுவிக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா இந்த தோசைக்கல் வந்து காஞ்சிட்ருக்கு. நல்லா காஞ்ச உடனே இந்த மாதிரி எடுத்திங்கன்னா சூப்பராக உங்களுக்கு வந்துடும். இப்போ நம்ம எல்லா கல்லையும் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு சுரண்டி எடுத்துப்போம். அதுக்கப்புறமா நம்ம மேலே போய் கழுவிக்கலாம்.
பாருங்கள். அதே மாதிரி இப்போ இதை நம்ம போட்டு தடவி எடுத்து வச்சிடலாம். பாருங்கள், எல்லா கல்லையுமே நம்ம இப்போ அந்த மாதிரி சுரண்டி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் மேலே போய் கல் பாருங்கள். கீழே வந்து நம்ம நல்லா சூடு பண்ணி எல்லாத்தையும் சுரண்டி எடுத்துட்டோம். இப்போ இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நம்ம வாஷிங் சோடா போட்டுக்கலாம். பாருங்கள், இது போடும்போதே நல்லா வந்து பொங்கி வருது. இதில் கொஞ்சம் நம்ம வினிகர் சேர்த்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா இரும்பு தோசைக்கல். இது குறைஞ்சது ஒரு 20லேருந்து 22 வருஷம் ஆகுது இந்த தோசைக்கல். நான் வாங்கி இது கொஞ்ச நாள் வந்து யூஸ் பண்ணாமல் அப்படியே நான் வந்து மேலே போட்டு வச்சுருந்தேன். ஒரு தடவை நம்ம தேய்ச்சிட்டு கொஞ்சம் கழுவிட்டு மறுபடியும் இதில் தேய்ச்சி கொஞ்சம் நேரம் ஊற வைக்கலாம். இது அப்படியே கொஞ்சம் நேரம் ஊறிட்டு ஒவ்வொரு தோசைக்கல்லாக இந்த மாதிரி கொஞ்சம் தேய்ச்சிட்டு நம்ம வந்து கழுவிட்டு கொஞ்சம் நேரம் போட்டு ஊற வச்சிடலாம். பாருங்கள், இது நல்லா வந்து அந்த மேலே இருந்த அந்த இது எல்லாமே நம்ம சுரண்டி எடுத்தாச்சு. இந்த கல் வந்து கருப்பு மெட்டல்ன்றதுனால கலர் வந்து வெள்ளையாகாது. இப்போ இது பார்த்திங்கன்னா அலுமினியம். இது வந்து நல்லா வெள்ளையாயிடும். பாருங்கள், கொஞ்சம் வினிகர் ஊற்றிக்கலாம். இதில் கொஞ்சம் வாஷிங் பாருங்கள், இந்த சால்ட்டு பேப்பரையும் போட்டு கொஞ்சம் நல்லா தேய்ச்சிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா தேய்ச்சாச்சு. இப்போ கழுவி கொஞ்ச நேரம் வெயிலில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம எண்ணெய் தடவி வைக்கலாம். பாருங்கள், உங்களுக்கே தெரியும் நம்ம முதல்ல எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த மெட்டல் இப்போ ஒரு கடாய் வாங்கியிருக்கேன். நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த பொரியல்லாம் பண்ணியிருப்பேன் ஒரு கடாயி, அந்த மெட்டல் இது. இது வந்து எனக்கு சப்பாத்தி போடுறதுக்கெல்லாம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இது எல்லாமே கொஞ்சம் வெயிலில் வச்சு எடுத்துடலாம். பாருங்கள், இது வந்து அலுமினியம். கொஞ்சம் நல்லா நம்மளால் கழுவ முடிஞ்சிடுச்சு, க்ளீன் ஆயிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து நமக்கு இரும்பு தான், அதனால் இந்த அளவுக்கு தான் நமக்கு க்ளீன் ஆகும். பாருங்கள், சூப்பராக இப்போ க்ளீன் பண்ணிட்டோம். இதை வந்து நம்ம இதில் ஆம்லேட் போட்டுட்டு நம்ம தோசை ஊற்றினா சூப்பராக வரும். அப்படி இல்லை வெஜிடேரியன் அப்படின்னாக்கா நீங்கள் இதில் வந்து இப்போ பாருங்கள், நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தால் இந்த கல்லை வந்து நல்லா காய விட்டுருங்க. இதில் லைட்டாக சால்ட்டு போட்டுருங்க. சால்ட்டு போட்டுட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுட்டு வெங்காயம் வச்சு தேய்ச்சிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. அது நல்லா ஆறுனதுக்கப்புறம் நல்லா கழுவிட்டு தோசை ஊற்றுனீங்கன்னா சூப்பராக வந்துடும். பாருங்கள், இப்போ நம்ம இதை கொஞ்சம் நேரம் வெயிலில் வச்சிடலாம். வெயில் இல்லை அப்படின்னா கூட பரவாயில்ல, நல்லா துணி போட்டு துடைச்சிட்டு நிழல்லே கொஞ்சம் நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.